அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்று நாம் முதலில் பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு அனைத்து பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் சார்பாகவும் நம் குளோபல் புத்தாஸ் மெடிடேஷன் டீம் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போற பகுதி வந்து ஸ்பிரிச்சுவல் டாக் ஷோ. இது ஸ்பிரிச்சுவல் டாக் ஷோ அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் நிறைய இந்த இதுல ஆன்மீக ரீதியா நிறைய பேரை உருவாக்கி இருக்காங்க. அவங்கள இந்த டாக் ஷோக்கு கூப்பிட்டு நம்ம உரையாடுவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க நம்ம மஞ்சுளா மேம் முசௌரியில இருந்து. ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள நம்மள இன்வைட் பண்ணுவோம் மாஸ்டர்ஸ். ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னா அதை ஃபாலோ பண்றவங்க. நம்ம என்ன ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல லேர்ன் பண்ணோமோ அதை அப்படி நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்றது, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஆரா பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறது, யாராவது சொல்றது கேட்டு நம்ம கேட்கறது, நிறைய மாஸ்டர்ஸோட அனுபவங்கள், இன்ட்யூஷன், டெலிபதி, இப்படி ஒவ்வொன்றும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே அது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான். அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், படிச்சும் தெரிஞ்சுக்கிறோம். அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஆன்ம ரீதியா குரோத் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அந்த வரிசையில நம்ம மஞ்சுளா மேம் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவங்க நிறைய அவங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் அவங்களுக்குள்ள ஆயிருக்கு. நிறைய மாஸ்டர்ஸும் இந்த மாதிரி நிறைய நம்மளும் பேட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மேம் கூப்பிட்டுக்குருவோம். அவங்க நிறைய ஸ்பீச்சஸும் கொடுத்துருக்காங்க. பிஎம்சில நம்ம குளோபல் புத்தாஸ் டீம்லையும் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க. மௌனமும் ஒரு 6 months to 7 months மௌனம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்ததையும் நம்மள்ட்ட பகிர்ந்துருக்காங்க ஏற்கனவே. அதுவும் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு அவங்களுக்கு எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது, நமக்குள்ளாரையும் அந்த ஆன்ம ஞானத்தை எடுத்துக்கிறதுக்காக நம்ம மாஸ்டரை அழைப்போம், வரவேற்போம். மஞ்சுளா மேம் வணக்கம் மாஸ்டர். நீங்க இன்னைக்கு எங்க கூட வந்து டாக் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி மேம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேம். வணக்கம் மாஸ்டர். முதற்கண் பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கும் இந்த பிரம்மீடு ஆன்மீக மன்றங்கள் வாயிலாகவும் மற்றும் குளோபல் புத்தாஸ் வாயிலாகவும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி குளோபல் புத்தாஸுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த பிளாட்ஃபார்முக்கு அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். மிக்க நன்றி மேம். மேம் நீங்க எப்படி ஆனாபானசதி தியானத்துக்குள்ள யார் மூலம் வந்தீங்க? பத்ரிஜி ஸ்பீச்சஸ் கூட நீங்க நேரடியா நிறைய கேட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த ஸ்பீச்சஸ் எந்த விதமான அந்த ஆன்ம ஞானத்தை கொண்டு வந்தது, நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மன உறுதியோட நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள இருந்திருக்கும், அதெல்லாம் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் மேம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் யார் மூலியமா இந்த பிரம்மீடு மெடிடேஷன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும். ஸோ கிராட்டிடியூட் கோஸ் டு மதிவதனி கார்த்திகேயன். ஏன்னா எனக்கு சின்ன குழந்தையில இருந்து அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு 12-15 வயது அதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்க போனாலும் எனக்கு ஒரு ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு குரல் மட்டும் கேட்டுட்டே இருக்கும். அப்பப்போ அது அப்படியே அது வளர் பருவம் இல்லையா, அதனால எனக்கு அது அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு விஷுவல் வந்தது. ஒரு 11th ஒரு விஷுவல் வந்தது. அந்த விஷுவல் வந்து நேரடியா நடந்தது.
அந்த இன்சிடென்ட் அப்படியே நேரடியா நடந்தது. அப்ப எனக்குள்ள ஒரு அந்த தர்ஸ்டிங் வந்து ஏற்கனவே இருக்கு. அதை நோக்கி நம்ம பயணப்படுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்பயும் பாருங்க, நமக்கு சொல்லுவோம்ல, நமக்கு தெரியும். ஆனா அத விட்டுட்டு போயிடுவோம். ஓ! அது நமக்கு லாய்க்கு இல்லையோ! எதுக்குடா நம்ம லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு வசனம் மாரி, நம்ம எதுக்குதான் லாய்க்கு அப்படின்ட்டு அத அப்படியே ஸ்லைட்டா விட்டுட்டு ஏன்னா, நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் அது மாரி போய்க்கிட்டே இருந்தது. ஆனா இடையில ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு விஷுவல் வந்து எனக்கு உணர்த்திட்டே இருக்கும். அந்த மாரி உணர்த்தல்ல எனக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போனா கூட சரி, ஆ நான் என் மதர் டிவோட்டி ஃபர்ஸ்ட். அங்க போனாலும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறது வந்து ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது மட்டும் அந்த வேர்ட் மட்டும் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். அப்ப வந்து எனக்கு பிரமிடு மெடிடேஷன் மதிவதனி அறிமுகப்படுத்தினது அப்புறம் தான் பிரேயர் அதாவது நம்ம உட்கார்ந்து வேண்டுறதுக்கும், தியானத்திற்கும் கண்ண மூடி அங்கேயும் நான் வந்து மெடிடேஷன் தான் பண்ணேன். பட் ஐ அம் சரண்டரிங் மதர் டிவோட்டி. அந்த மாரி சரண்டர் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஆனா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து மிக சிறந்த ஒரு முன்னெடுப்பான ஒரு காரியம். அது வந்து வேஸ்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, நமக்கு ஒரு பற்றுகோல் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆ பக்தி மார்க்கத்துல தான் இருப்போம். மேக்ஸிமம். அப்ப அந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த வழி. அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நம்மள பாக்குறது. இதுல இத வந்து அதுக்கு அடுத்து எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து மதிதான். எனக்கு இது வந்து யுனிவர்சல் பிரபஞ்சம் உனக்கு வந்து பெற்றுத்தரும் அப்படிங்கிறது வந்து அதுல நான் கத்துக்கிட்டது. மதி வந்து எப்பயுமே நீங்க பாருங்க, ஒரு பேங்க் ஆபீசர் வந்து 2 இயர்ஸ் ஆவது அங்க இருக்கணும். அட்லீஸ்ட் 1 இயர் ஆவது அங்க இருக்கணும். எனக்காண்டி வந்து வந்த மாரி, அதாவது சர்ருன்னு வந்துட்டு மின்னல் அப்படின்ற மாரி ஓடி போயிருச்சு மதி. எனக்கு இத மட்டும் சொல்லிக் குடுத்துட்டு. அப்போ அந்த இப்ப தியான பிரபஞ்சம் இருக்கு. அப்ப தியான தமிழகம் அப்படின்னு இருந்தது. இந்த தியான தமிழகத்த வந்து 3 மாசம் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசவே இல்ல. ஆப்போசிட் ஸ்பீடு தான். பாப்பேன், பேசுவேன். எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு போயிருவேன் சத்தம் இல்லாம. ஆனா அது கூப்ட்டு இது மாரி ஒரு புக் இருக்கு. நீங்க படிங்க. சும்மா பாருங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுல உன்னுடைய மூச்சை கவனி, எண்ணம் வந்து குறையும் அப்படின்னு போட்டிருந்தது. இது நல்லா இருக்கே! மூச்ச மட்டும் கவனிச்சா போதுமா? இந்த இப்படி போஸ்டர்ல உட்காரணும், இப்படி போஸ்டர்ல உட்காரணும். எப்படி எப்படியோ இருக்கு. அந்தர்கரணம்ங்கிறானுங்க, குண்டலிய எழுப்பணுங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு தான் நான் வந்து அதான் சொல்லாம லேசியா அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. மூச்சு கவனி, எல்லாமே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தனால, நான் வந்து உடனே அந்த புக்க மூடி வச்சுட்டு அடுத்த செகண்ட் நான் பண்ணது வந்து மூச்சு கவனிச்சேன். மூச்சு கவனிச்சம்போது ரிலாக்ஸா ஃபீல் பண்ணேன். ஆஹா! இது பண்ணலாமே! அப்படின்னு சொல்லிட்டு கன்டின்யூ பண்ணேன். அப்ப நானும் மதியம் உட்கார்ந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சோம். பண்ணும்போது ரிலாக்ஸா இருந்தது. நல்லாவுமே இருந்தது. மனுஷனோட புத்தி அதுக்கு அடுத்து என்ன பண்ணும்? இது பண்ணா நமக்கு இன்னும் வரலையே! இன்னும் நமக்கு எதுவும் வரலையே! அப்படின்னு ஒரு தாஸ்டிங் இருக்கும். அப்படியே டபால்னு கொஞ்சம் பிரேக் அடிக்கும். கரெக்ட்டா? அதே மாரி பிரேக் அடிச்சேன் நான். அவ ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போயிட்டா, அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் பிரேக் பண்ணேன். அதாவது பண்ணுவேன். எனக்குள்ள அந்த நெறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் திருப்பி, திருப்பி. அதுக்கப்புறமும் நானு அந்த பிரமிட் மெடிடேஷன் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோமதியோட கனெக்ட் ஆச்சு. ஆ கொரோனா சமயத்துல எனக்கு கோமதியோட கனெக்ட் ஆயி, அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள வந்து டைவ் அடிக்க ஆரம்பிச்சோம். இந்த மாரி எப்படிதான் உள்ளுக்குள்ள போறது அப்படின்ட்டு. அப்ப மெடிடேஷன் பண்ண எனக்குள்ள நெறைய மாற்றங்கள். அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சின்ன மாற்றத்த வந்து எந்த நோட்டீஸ் பண்றதே கிடையாது. ஆமா பண்ணேன், ஓகே அப்படின்ட்டு போயிடுறோம். நமக்குள்ள இருக்கிற எந்த சின்ன மாற்றத்தையும் அத உற்று நோக்குனா தான் அத பற்றுகோலா நம்ம பிடிப்போம். எனக்கு அந்த பெரிய மாற்றம் தான் வரணும். உடனே மேஜிக் நடந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். அப்படியெல்லாம் இல்ல. அது வந்து பரிசு தான். உடனே மேஜிக் நடக்கிறது அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சியை பொறுத்து மேஜிக் நடக்கும். ஆனா ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம பற்றுகோலா அத புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்படியே வந்துரலாம். நான் அப்படிதான் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையும் எனக்கு சக்ராச புத்தி எல்லாம் தெரியாது. பத்ரிஜி கேட்டாருன்னா மூலாதாரா,
சுவாதிஷ்டானா, விசுத்தா, ஆக்னா அப்படிலாம் போயிட்டே இருப்பேன். ஆனா எனக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது, நான் எப்படி அதுல இருந்து வெளியில வர்றேன், என்னோட தாட்ஸுக்கு வந்து நான் கேட்கவே மாட்டேன். மேக்ஸிமம் மேக்ஸிமம் நான் எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னா எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருப்பேன். எனக்கான பதில் வந்து இப்ப உங்ககிட்ட ஒரு பதில் வரலாம். இப்ப நான் ஒரு பதில் சொல்லலாம். இப்ப ஒருத்தவங்க ஒரு ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த ரோட்ல வந்து நடந்து நடந்து போக கொஞ்சம் அப்படியே அந்த புல்லெல்லாம் இல்லாம இருந்தா அந்த ஸ்மூத்தா போகலாம். இல்ல எனக்கு இன்னொரு ரோடு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த ரோடையும் நம்ம அமைச்சுக்கலாம். அதுல வந்து தவறு இல்ல. ஆனா எனக்குள்ள நான் ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்ற முடியல. இப்ப நீங்க சுபாஷினி ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது எனக்குள்ள ஏத்துக்கிறதுக்குள்ள நான் உள்ளுக்குள்ள போகணும். சும்மா அப்படியே பண்ணக்கூடாது. அது எப்ப வருதோ அத கெட்டியா புடிச்சுக்குவேன். அப்படிதான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்கேன் மேம். இன்னமும் போய்க்கிட்டே இருக்கேன். இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். மியூட்ல இருக்கீங்க மேம். சுபாஷினி மேம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. புதுசா வந்த தியானிகளுக்கு கூட உங்களோட சின்ன அந்த மாற்றம் வந்தோடனே நான் கூட அப்படிதான் மேம் நினைச்சேன். பெரிய மாற்றமா வரணும்னு. நிறைய பேர் பெரிய மாற்றம் வந்தவனே ஒன்னும் தெரியலன்னே கூட இதை விட்டு நிறைய பேர் வெளியே போறவங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன பதிலால இது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மேம். கண்டிப்பா. ஆமா. அடுத்து நீங்க புக்ஸ் மேம். அதாவது அடுத்து வந்து நான் வந்து ஒரு நாள் ஒரு மாசம் ஃபுல்லா கோவப்படுறேன் அப்படிங்கறத நீங்க வச்சுக்கோங்க. நான் ரொம்ப கோவக்காரி அப்படின்னா நான் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது அந்த கோவம் எத்தனை நாளைக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். படிப்படியா தான் குறையும். நான் இப்ப மெடிடேஷன் பண்ணிட்டேன் உடனே போயிடும் அப்படிலாம் இல்ல. உங்களை செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிட்டு அந்த நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஃபர்ஸ்ட் பத்ரிஜி வந்து நீங்க எப்ப பாத்தீங்க, பத்ரிஜியோட இன்டராக்ட் பண்ணீங்களா என்னன்னு கேட்டீங்க. நான் பத்ரிஜி கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணது ஜூம் செஷன்ல தான் ஃபர்ஸ்ட் அவரை. அப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு வந்து அவர்கிட்ட கேட்டதே வந்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, பாபா நான் வந்து பண்றேன் ஒரு விஷயத்த முன்னெடுத்து நல்ல விஷயத்த முன்னெடுத்து நான் லீட் பண்ணி போறேன். பட் நான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறேன். ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்னுக்கிறேன். அப்ப எனக்குள்ள பாஸ்ட் கர்மா அது வேலை செய்யுதா, என்னைய தடுக்குதா, என்னுடைய கர்மா பேலன்ஸ் இருக்குல்ல பாஸ்ட் பேலன்ஸ் என்னைய தடுக்குதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எஸ் பாபா எல்லாருக்குமே வந்து பாஸ்ட் கர்மா இருக்கு. அப்ப நீ வந்து நிறைய இன்னும் மோர் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம மெடிடேஷன் பண்ண கர்மா வந்து எப்படி குறையும் அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றோம் அப்ப நமக்கு தெரிஞ்சிடும்ல, பாயிண்ட் தெரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிற பாயிண்ட் தெரிஞ்சோன்னா அதை புடிச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுதான். நம்ம அதை வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல நம்மளுடைய நடைமுறையில நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அததான் சொன்னாரு, நீங்க கர்மா குறையணும். எப்படி குறையும்? அப்ப மெடிடேஷன் பண்ணா கர்மா குறைஞ்சிருமா? இல்ல பாபா. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சதுதான். இப்ப மெடிடேஷன் பண்ணா அப்ப பாஸ்ட் கர்மா எல்லாம் போயிருமா? போகாது. அது அப்படியேதான் இருக்கும் பக்கத்துல. ஆனா மெடிடேஷன் பண்ணா அது எப்படி கரைக்கக்கூடிய வழிகள், அதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு தெரியும். அதை நம்ம வந்து செயல்முறைப்படுத்தணும். அந்த கர்மாவை அந்த கர்ம செயல்லையே செயல்முறைப்படுத்தணும். கர்மான செயல். அப்ப உன்னுடைய செயலை நீ சீர்படுத்திக்கிட்டேன்னா அந்த கர்மா உன்னை விட்டு மெதுவா போகும். இல்ல அது அப்படியே டிசால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதுதான். ரொம்ப அருமையா புரிய வச்சிருக்கீங்க மேம். மாஸ்டர்ஸ் வேற யாராவது கூட கொஸ்டின் நீங்க கேட்கணும்னா கேளுங்க மாஸ்டர்ஸ். உங்களுக்குள்ள அந்த டவுட்ஸ் இல்ல உங்களுக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி அவங்க எந்த விதத்துல அவங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி கேட்கணும், மௌனம் பத்தி கேட்கணும் அப்படின்னு இருந்தாலும் கேளுங்க மாஸ்டர்ஸ். சுஜா மாஸ்டர் நீங்க கேளுங்க மாஸ்டர். வணக்கம் மஞ்சு மேம். வணக்கம் மாஸ்டர். மேம் எனக்கு இந்த சைலன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நீங்க 6 months 7 months எல்லாம் சைலன்ஸ்ல இருந்திருக்கீங்க. நம்ம ஃபேமிலியில இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் கண்டிப்பா பேசணும், ஏதாவது செய்யணும். அந்த சைலன்ஸை எப்படி நீங்க கண்டினியூ பண்ணீங்க, நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் வீட்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். மேம் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னா எனக்குள்ள வந்து நான் சைலண்டா இருக்கிறது, என் மனசோட நான் சைலண்டா இருக்கிறது. வாய் நீங்க வந்து பேசலாம், அதாவது தேவையானப்ப நம்ம பேசணும். தேவையில்லாத இடத்துல நம்ம சும்மாவே நம்ம பேசாம இருக்கலாம். இப்ப டே டு டே ஆக்டிவிட்டில இப்போ பத்ரிஜி வந்து
பண்றாரு இல்லையா? என்ன சொன்னாரு? சம்சாரத்தில் நிர்வாணம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுவாங்க. எப்படி சம்சாரத்துல இருந்து எப்படி நிர்வாணம், அதாவது அந்த துறவரம் மாதிரி இந்த லோக கல்யாணத்துக்கு எப்படி போறது அப்படிங்கறது எல்லாருக்குமே கொஸ்டின் மார்க். ஆனா இது பாபாஜி லகரி மகாசாயருக்கு சொன்னாரு, நீ சம்சாரத்திலிருந்து இந்த ஆத்மீக லெவலுக்கு எல்லாத்தையும் எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்ரிஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. அந்த டேஸ்ட கொடுத்துட்டாரு இல்லையா? அப்ப அதுக்குள்ள உட்பொருள் என்ன அப்படின்னா, நான் மௌனம்னா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கறது அது 1 நாள் 2 நாள் நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க டே டு டே லைஃப்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, ஒர்க்கிங் உமனா இருப்பீங்க, பலவித ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவீங்க. அப்ப மௌனம் அப்படிங்கிறது நம்ம பேசாம இருந்தால் நம்மளுடைய நடவடிக்கைகளை நாம் கவனிப்போம். நம்மளுடைய எண்ணங்களை சிதற விடாம இந்த எண்ணத்துக்குள்ள பயணிப்போம். அப்ப ஒவ்வொரு எண்ணமா பயணிச்சுக்கிட்டே போகும்போது அந்த எண்ணங்களுக்குள்ள ஸ்டாப் ஆயிடும். எப்படி ஸ்டாப் ஆகும்னா, அந்த எண்ணத்துக்குள்ள நீங்க போய் டைவ் பண்ணிட்டு வந்துருவீங்க. எப்படி டைவ் பண்ணுவீங்க? இப்ப ஒரு இடத்துல நான் பொறாமைப்படுறேன், ஒரு பொறாமை எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சைலன்ஸ்ல இருக்கீங்க, அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஏன் எனக்கு பொறாமை வருது, நான் பயப்படக்கூடாது. பொறாமை எதனால வந்துச்சு, எதனால வந்தது அப்படின்னு யோசனை பண்ணி என் மனசோட நான் பேசி என் மனச அந்த எண்ணத்தை நான் போக்கிட்டே இருந்தேன்னா ஒவ்வொன்னா அப்படியே டிசால்வ் ஆயிட்டே வந்துரும். அப்ப மனம் சைலண்ட் ஆயிடும். இப்ப எனக்குள்ள இருக்கிற பிராக்டிஸ் மனசோட பேசு. அப்ப இந்த எண்ணம் அதுதான் நான் மௌனத்தை கடைபிடிச்சு. அப்ப நீங்க எண்ணங்கள் அப்படியே படிப்படியா குறைஞ்சிரும். ஏன் பேசாதன்னா உன்னோட ஆன்மாவை நீ கவனிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் பேசாத. நான் இப்ப பேசிக்கிட்டே இருந்தா புரியாது இல்லையா? நம்ம பாருங்க, இப்போ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கோம், செயலை நடக்கும்போது நட, சாப்பிடும் போது சாப்பிடு, பேசும்போது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டாக் பேசும்போது பேசு. இப்ப நான் சாப்பிடுறேன், ஒரு சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிடுறேன். அப்ப நான் பேசிக்கிட்டே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதோட டேஸ்ட் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நீங்க 2 சப்பாத்தி தான் உங்களுடைய உடலுக்கு தேவை. அப்ப நீங்க பேசிக்கிட்டே ஏதோ சாப்பிடுறீங்க, 3 சப்பாத்தி சாப்பிடுறீங்க. ஆனா நிறைய மகான்கள் பாருங்க, கொஞ்சமா சாப்பிடுவாங்க. இப்ப நீங்க மெடிடேஷன்ல இருக்கறதுனால கொஞ்சமா சாப்பிடுறீங்க. அதை நீங்க அனுபவிச்சு பாருங்களேன். மெதுவா அதை எடுத்து மென்னு அதோட ருசியை நீங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே கம்ப்ளீட் ஃபுட் ஆயிடும். அப்ப நீங்க அதுக்கு அடுத்து ஐயோ இன்னொரு சப்பாத்தி வையும் நம்மளால கேட்கவே முடியாது. ஏன்னா அந்த டேஸ்ட் நாக்குலையும் மனசுக்குள்ளயும் இந்த உடல்லையும் போயிடும். அப்ப நமக்கு அந்த ரிப்பீட்டட் சப்பாத்தி குருமா அப்படிங்கறது கேட்காது. அது மாதிரிதான் அது நம்ம சைலன்ஸ்குள்ள இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்போ வாட்ச் பண்ண நான் அதான் சொன்னேன், எதை நோக்கியும் பயப்படாதே, எந்த எண்ணத்திற்காகவும் அசிங்கப்படாதே. எல்லா மனுஷனுக்குள்ளயும் தவறும் இருக்கும், சரியும் இருக்கும். அப்ப நீ மௌனமா இருக்க உன் மனசோட பேசு, உன் மனசோட மௌனமா இரு. உன் மனசை எப்ப நீ சைலண்ட் ஆக்குறியோ அப்ப பூம் ஆயிடுவ. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நான் மௌனத்தை கடைபிடிச்சது அப்படித்தான். ஐயோ நான் 5 நாள் யார்கிட்டையும் பேசாம இருந்தேன்னா அப்படியெல்லாம் நான் இல்லவே இல்லை. 6 மாசம் எனக்கு உள்ளுல இருந்து வந்தது, மஞ்சு வாயை திறக்காத, வாயை மூடு அப்படின்னு. அப்புறமும் திருப்பி இப்ப நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு திருப்பி பேசுன்னு வந்தனாலதான் நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, எனக்குள்ள ஏன் மௌனத்தை நீங்க கடைபிடிக்க சொல்றீங்க, நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு நீ இன்னும் கத்துக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் உன்னோட எனர்ஜியை ரைஸ் பண்ண பிறகுதான் நீ பேசணும்னு வந்ததுனால நான் வாய மூடிட்டேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற எண்ணங்களை ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிச்சேன் மாஸ்டர். அப்ப எண்ணங்கள் கட்டுக்குள்ள அடங்கி சைலண்ட் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு மௌனத்துல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு லெசன் அப்படின்னு நான் சொல்றேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அப்பனா நம்ம மைண்ட எவ்வளவு காமா வச்சிருக்கிறோமோ அதுதான் ஒரு சைலண்ட், நம்ம இன்னர்லயே டீப் சைலண்டா இருக்கிறது. மேம் எனக்கு அதாவது நீங்க இதுலயே போட்டிருக்கீங்க ஆன்ம விஞ்ஞானி அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. எனக்கு தெரிந்த புரிதலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன புரிதலோ, உங்களுக்கு ஜாங்கிரி சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. இன்னொரு மாஸ்டர் சொல்றது உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தா, அதாவது அது வேல்யூபிளா இருந்தா அதை எடுத்துக்கோங்க. என்னுடைய பாத்து இது மாதிரி இருந்தது, நான் ரசகுல்லா எடுத்திருக்கேன், சூஸ் பண்றேன். என்னோட புரிதல் அந்த மௌனம்
கரெக்டா இருக்கணும். எனக்கு இந்த மாதிரிதான் என்னோட புரிதல் இருந்தது. அததான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். பங்கஜ மாஸ்டர், நீங்க பேசுங்க மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நான் ஒரு கேள்வி வணக்கம் மாஸ்டர். கேட்கணும் உங்ககிட்ட, எனக்கு பதில் தெரிஞ்சுக்கிடணும். நம்ம வாழ்க்கையில நிறைய பரீட்சைகள் சந்திக்கிறோம். அதை எப்படி நம்ம உற்சாகமா எடுத்துக்கிடணும் அப்படிங்கறதா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதா என்னோட கேள்வி மேம். ம், ம். வாழ்க்கையில பரீட்சை அதை எப்படி உற்சாகமா எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேற நீங்க கேட்டிருக்கீங்க. பரீட்சைனாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பயம் அப்படிங்கிறது வந்துரும். நீங்க அதை ஏன் வந்து பரீட்சைன்னு நினைக்கிறீங்க? ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ ஆமா, கண்டிப்பா எக்ஸாம் அப்படின்னாவே நம்மளோட மைண்ட் செட் வந்து அந்த ரிசல்ட்ட நோக்கி போயிடும். எப்படி ஆமா. ரிசல்ட்ட நோக்கி போகும். நீங்க ப்ளே பண்ணுங்க, கிரவுண்ட்ல ப்ளே பண்ணுங்க இறங்கி. ஒரு பால் வந்ததுன்னா அடுத்த பால் இது எப்படி தடுப்பாட்டம் ஆடி அந்த கோல் அங்கனக்குள்ள போடுறது அப்படிங்கறத ஜாலியா விளையாண்டு பாருங்க. நீங்க ஜாலியா ஒவ்வொன்னையும் எதிர்கொள்வீங்க. நீங்க டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டா இன்னொன்னு இது வந்து எப்படி எனக்கு புரிஞ்சது அப்படின்னா, நான் மதர் டிவோட்டியா இருக்கும்போது மதர் சொல்லுவாங்க, என்னை நீ அம்மாவா பாரு, எல்லாமே உனக்கு டக்கு டக்குன்னு புரியும். என்னை குருவா ஏத்துக்கிட்டேன்னா கம்பல்சனா நீ கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், இல்லைன்னா அடி உழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது எனக்கு சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். ஓ, அம்மாவா இருந்தா போய் போய் ஈசிக்கலாம், எனக்கு தெரியல அப்ப சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப நான் வந்து குருவா நான் ஏத்துக்கிட்டேன்னா, உட்கார்னா இப்படிதான் போஸ்டர்னா அப்படிதான் பண்ணணும், நீ இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட போய் பேசக்கூடாது, அதெல்லாம் கண்டினியூஸா பண்ணணும். ஆனா வந்து அத வந்து எப்பயுமே நீங்க ஜாலியா எடுத்துக்காங்களேன். பரீட்சைன்னு நீங்க பாக்காதீங்க, பரீட்சையே கிடையாது. எல்லாமே ஆன் தி ஸ்பாட் வந்து நீங்க ஒரு விளையாட்டா பாருங்க, ஒரு கேமா பாருங்க, ஒரு ட்ரிக்கியான கேம். அதுக்குள்ள நான் எப்படி போயிட்டு எப்படி வெளியில வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த கண்ணோட்டத்தை மாற்றுங்க. நீங்க பரீட்சைன்னு போனா ஒரு ஆக்டிவிட்டியே குடுக்குறாங்க. இன்னைக்கு மேடம் வந்து ஹானஸ்டா இருக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கோமதி மேடம் அப்படின்னா, நான் ஹானஸ்டியா இருக்கணும், நான் ஹானஸ்டியா இருக்கணும், நான் எந்த இடத்துல எல்லாம் ஹானஸ்டியா இருக்கேன், நான் எப்படியெல்லாம் ஹானஸ்டியா இருக்கேன் அப்படின்னு நீங்க போத்தீங்கன்னா, நீங்க ஒரு கழுதையில நீங்க ஒரு கழுதை. அந்த ஹானஸ்டிங்கிறது ஒரு பொதி. ஆமா புரியுதா? ஆமா நான் புரியுது ஒரு மேம். கழுதையா மாறிடுறேன். அந்த ஹானஸ்டி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பொதியா மாறிடுது. அப்ப நான் பாரமா எங்க தெரியும். ஹானஸ்டியா இருக்கேன்? எஸ் மேம். புரியுதுங்களா? அது புரியுது ஃப்ளோல மேம். வரணும். ஃப்ளோல 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 நீங்க அப்படியே லிவ் இன் த பிரசன்ட். ஃப்ளோலயே இருங்க, ஃப்ளோலயே பாருங்க. உங்களுக்கு ஈஸியா நீங்க கோல் போட்டு ரொனால்டோ மாதிரி சும்மா சக்கு சக்குன்னு கோல் போடுவீங்க. தடுப்பாட்டத்தில் சிறந்து விளங்குவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் தடுப்பாட்டத்தில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப அழகா புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மாஸ்டர். எந்த ஒரு கேள்வினாலும் நீங்க ரொம்ப எளிமையா எங்களுக்கு புரியும் விதமா அருமையா சொல்றீங்க மேம். நல்லா எங்களால ஈஸியா உள்ள போய் எங்களுக்கு பதியுது ஆழமா. ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். வேற யாராவது கொஸ்டின் கேட்க விரும்புறீங்களா மேம்? ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அப்படியே தமிழ்ல அதை சொல்லுங்க. நம்ம உரிமை அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும் இது நினைக்கிறேன். கடமைகள் மற்றும் கடமை அண்டு உரிமைகள் பற்றி உரிமையா? ஓகே ஓகே. கடமையும் உரிமையும். உரிமையும். அது எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. ஓ, எக்ஸாம்பிளோட சொல்றாங்க. கடமையும் உரிமையும். உரிமையும். நீங்க லவ்வோட இருந்தீங்கன்னா கடமை மட்டும் செய்வீங்க. நீங்க அட்டாச்மெண்டோட இருந்தீங்கன்னா நீங்க உரிமை எடுத்து. நீங்க லவ்வோட இருந்தீங்கன்னா உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்வீங்க. நீங்க அட்டாச்மெண்டோட இருந்தீங்கன்னா உங்களுடைய உரிமை இருக்கு. கரெக்டா? உங்களுக்கு எதுவும் புரிஞ்சதா? நல்லாவே புரிஞ்சது மேம். இருந்தீங்க அப்படின்னா, அபாண்டன்ஸ் லவ்வோட இருந்தீங்கன்னா, என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன். இப்ப என் குழந்தைக்கே நான் படிக்க வைக்கிறேன், என் வயித்துல பிறந்துட்டான், நான் பண்றேன். இட்ஸ் லவ். இது எனக்கு ஒரு கடமை. இதை நான் கடமையா செஞ்சுட்டேன். எனக்கு உரிமை.
அப்படிங்கிற அந்த இடத்துல வரும்போது நான் அட்டாச்மெண்டா இருந்தேன்னா அந்த இடத்துல நான் உரிமை எதிர்பார்க்கிறேன். திருப்பி அந்த லூப்புக்குள்ள நான் போறேன். நான் பண்ணேன்ல, என் குழந்தை தானே, அப்ப அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல, நான் வளர்த்தேன்ல, நான் படிக்க வச்சேன்ல, நான் அவனுக்காண்டி கஷ்டப்பட்டேன்ல. அட்டாச்மெண்ட். அப்ப அங்க லவ் இல்ல. அட்டாச்மெண்ட் இருக்கும்போது உரிமை அங்கனக்குள்ள பேசும். அப்ப உரிமை அங்க கிடைக்காதப்போ பொறி அங்க ஸ்டார்ட் ஆகும். திருப்பி அந்த சைக்கிள்குள்ள போவீங்க. அந்த இமோஷன் உணர்வுக்குள்ள போவீங்க. அந்த உணர்வுக்குள்ள போகும்போது தொடர்ந்து பெட்டி பெட்டியா இன்னொரு உணர்வுகள் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சோகமாயிடுவீங்க. ஐயோ என்னடா வாழ்க்கை, எவனை நம்புறது, பெத்த மவனையே நம்ப முடியலையே. அப்ப அந்த உணர்வுகளுக்குள்ள அப்படியே செயின் மாதிரி ஒன்லி லவ் பண்ணுங்க, உங்களுடைய கடமையை இது பண்ணுங்க. உரிமை அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருந்தா கண்டிப்பா உரிமை அங்கனக்குள்ள பேசுவீங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், அப்ப உரிமைய வந்து பேசவே கூடாதா அப்படின்னா பேசலாம், எனக்கு தெரிஞ்சு பேசலாம். இப்போ வந்து யாராவது சொல்றாங்க குளோபல் புத்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அது எங்கேயும் எவ்வளவு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல இது என்னோட உரிமை, நான் வந்து அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லிட்டு அந்த இமோஷனுக்குள்ள போகாம அந்த ட்ரிக்கியா கட் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகாம அதை ட்ரிக்கியா கட் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். அப்ப நீங்க லவ்வா இருந்தீங்கன்னா கடமையை சீராக செய்வீங்க, பலனை எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க அட்டாச்மெண்டோட ஒண்ணு செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இந்த உரிமை அப்படிங்கறது வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். அது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்றது. டிட்டாச்டு அட்டாச்மெண்டா இருக்கணும், அப்படிதானே மேம்? தாமரை இலை தண்ணீர் போல நம்மளோட இத நம்ம பண்ணணும். தாமரை இல்லை தண்ணீர் போல நான் அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். லவ்வோட பண்ணுங்க. ஆமா, லவ்வோட லவ்வோட. முழு லவ் அதுவும் அந்த இருக்கணும். லூயிஸ் புத்தகத்தை படிச்ச பிறகு நான் எப்பொழுதும் என்னை உருவாக்கிய தனிப்பெரும் சக்தியுடன் இணைந்துள்ளேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்னைக்கு என்னைக்குமே விட மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை ஐ எம் காட், நீதான் கடவுள் அப்படின்னு பத்ரிஜி சொல்றாரு. எஸ், நான் தனிப்பெரும் சக்தியுடன் என்ன எப்பயுமே இணைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எப்பயும் ஜாலியா ஜில்லுன்னு இருக்கலாம். அப்ப கடமை மட்டுமே நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. சீதா மாதா செஞ்சது கடமை, இந்த லவ்வோட கூடிய கடமை. லவ் இருந்தா கடமை தான் செய்வோம். ஆமா அட்டாச்மெண்ட் இருந்தா உரிமையும் சேர்த்து வரும். ஆமா ஆமா. தேங்க்யூ மேம். அவங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நன்றி போட்டிருக்காங்க, புரிஞ்சதுன்னு போட்டிருக்காங்க மேம். வேற யாராவது கொஸ்டின் கேளுங்க மாஸ்டர்ஸ். மாஸ்டர் மாஸ்டர் உங்களை பொறுத்த வரைக்கும் என்லைட்மெண்ட்னா என்ன? என்னைய பொறுத்த முடியல என்லைட்மெண்ட் அப்படின்னா டெய்லி பண்ணக்கூடியது, அது முடிவில்லாதது. நீ ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்ற அதே என்லைட்மெண்ட் அப்படின்பாரு பத்ரிஜி. உன்னை மாத்திக்க முடியுதா அந்த நாள் உனக்கு என்லைட்மெண்ட். இப்ப சஹானாக்கு அது புரிஞ்சுச்சுன்னா அன்னைக்கு அது என்லைட்மெண்ட். என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது சுருக்கிக்காது. என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இதுக்குள்ள வரவே இல்லை அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நான் நீங்க வந்து என்லைட்மெண்ட்டை பத்தி கேட்கறதுனால சொல்றேன். எனக்கு காலையில இன்னைக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்ரிஜியோட 5 ஃபிங்கர் கான்செப்டுக்குள்ள அதாவது முனிவர்கள் வந்து இப்படி உட்காருவாங்க தவம் பண்ண, இந்த 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 2 விரலையும் வச்சுப்பாங்க, இப்படி உட்காருவாங்க இல்லையா? அது வந்தது. நான் வந்து மெடிடேஷன்ல மார்னிங் நம்ம மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த முத்ரா வந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு சக்ராஸ் பத்தி தெரியாது, எனக்கு முத்ராஸ் பத்தி தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவாசத்தின் மீது கவனம்,
அது மட்டும்தான் தெரியும். டே டு டே லைஃப்ல அதை எப்படி அப்ளை பண்றது அது மட்டும்தான் தெரியும். பட் இந்த முத்ரா எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை பார்த்துட்டே இருந்தேன் நான் மெடிடேஷன்ல. அப்போ வந்து ரிஷிகள் நம்ம வந்து பத்ரிஜி வந்து இப்படி கோக்க சொல்லியிருக்காங்களே, அப்போ ஏன் இப்படி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தவத்தில் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆன்மா பேசுது. அப்ப ஆன்மா பேசும்போது நம்ம பத்ரிஜி த கிரேட் மாஸ்டர், நான் சொல்லுவேன்ல, ஜூஸ் எல்லாம் கலந்து கோமதி சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா பக்கம் இருக்கிற ஜூஸையும் கலந்து ஒரே இதுல எல்லா பழச்சாரையும் நமக்கு அழகா கொடுத்திருக்க மாதிரி பத்ரிஜி சொல்லுவாரு, உடல், மனம், புத்தி, ஆத்மா, பரமாத்மா. ஓகே, உடல், மனம், புத்தி, ஆன்மா, பரமாத்மா. இது வந்து கனெக்டிவிட்டி ஆகணும். இத ரெண்டையும் விட்டுட்டு நான் உட்கார்றேன். இத ரெண்டையும் நான் புடிச்சுக்கிறேன், இத நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஓ அப்படின்னு நான் அப்படியே பாக்குறேன். ஓ வாவ் அப்படின்னா அதுக்கடுத்து பாபாஜி வர்றாரு. பாபாஜி வந்தாருன்னா இந்த முதிரை, பாபாஜியோட இந்த முதிரை. இந்த முதிரை ஏன் வருது, பாபாஜி ஏன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பாபாஜி வந்து இது இப்படி காட்டுறாரு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு தான் சொல்றேன். இது என்னது இது, இது என்ன மான் கொம்பு மாதிரி இப்படின்னு பாத்துட்டே இருக்கேன். இது வந்துருச்சு. அப்ப இது அப்படின்னா இது ஃபுல்லுமே மாயாஸ், மனம், புத்தி பரமாத்மாக்குள்ள போயிடுச்சு. ஓகேவா, இத அடக்கிட்டாரு அப்படின்னா சத்தியம், கண்ணுக்கு தெரிந்த சத்தியம் என்னுடைய உடல், கண்ணுக்கு தெரியாத சத்தியம் ஆன்மா. இந்த ரெண்டும் தான் உண்மை. இத ரெண்டுமே, இத ரெண்டோட வாழு, இதோட நான் எனக்குள்ள இணைச்சிரு, இதுதான் பாபா முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாவ், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது ஒரு சத்தியம், இது ஒரு சத்தியம். இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, மனசும் புத்தி இது ரைட் இது தப்பு, கோட்பாடுகளை உடை தெரியும்ல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டத்தை வந்து அடிச்சு நொறுக்குவோம். அது உமன் எம்பவர்மெண்டா கூட இருக்கலாம். அப்ப ஒவ்வொரு இதுக்குமே ஒரு மாற்று உண்டு. இது மாயை, இது உள்ளுக்குள்ள வந்து பரமாத்மாக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா சத்தியம் ரெண்டே ரெண்டு தான். உன்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச சத்தியம் உன்னுடைய உடல், உனக்கு கண்ணுக்கு தெரியாத சத்தியம் உன்னுடைய ஆன்மா. இந்த உடலை வந்து ஆன்மாவோட இரு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ சோல்லையே வந்து கனெக்டிவிட்டி ஆகி உன் உடம்ப அந்த கருவியை வந்து உன்னோட சோலுக்கு மட்டும் பயன்படுத்தி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்றாரு. சோ என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க பார்த்துட்டு அதை உணர்வு பூர்வமா நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஆனா அதை கண்டினியூ பண்ணணும். அதுதான் என்லைட்மெண்ட்டுக்குரிய மிகச்சிறந்த இது. இன்னைக்கு தெரிஞ்சு அதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு ஜாகரியா டேஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னா திருப்பி நீங்க அதுக்குள்ள டைவ் பண்ணி தான் வெளியில வரணும். என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கயிறை புடிச்சாச்சு அப்படின்னா அந்த கயிறை இறுக்கியமா புடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப் மேல போகணும், இன்னொரு ஸ்டெப் மேல போகணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். மிக மிக அருமை மேம். ரொம்ப அழகா அருமையா எளிமையா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவ்வளோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தையும் உள்ள எந்த அளவுக்கு பதில் சொல்றாங்க, எந்த அளவுக்கு நம்மளுக்கும் உள்வாங்க முடியுதுங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது மேம். எனக்கு அது எப்படி வார்த்தைகள்ல சொல்ல தெரியல. சூப்பரா இருந்தது இது மேம். வந்து எனக்கு நான் வந்து உட்காரும் போது எனக்குள்ள ஒரு ப்ராமிஸ், பரமாத்மாவுடைய ஒரு சின்ன ஆத்மா எனக்குள்ள நடந்ததை வந்து நான் சீரா சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்குள்ள இருந்து நீங்க தான் சொல்லணும். நான் வந்து எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை தட்டி எழுப்பி அவங்களுக்குடைய பதில்களை என்ன, அதாவது என்னை ஒரு கருவியா பயன்படுத்திட்டு அவங்களுக்குள்ள ஞானத்தை, எனக்குள்ள இருந்த ஞானத்தை நீங்க தட்டி எழுப்பி அவங்களுக்கு கரெக்டான ஆன்சரை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்பயும் உட்கார்ந்துருக்கேன். சூப்பர் மேம். மாஸ்டர்ஸ், வேற யாராவது கொஸ்டின் கேட்கணும் விரும்புறீங்களா?
மாஸ்டர்ஸ் ஓ மதி மேம். சுபாஷினி மேம். நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க மேம். இல்ல மேம், ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்சர்வரா. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே மேம். ரெக்கார்டிங் இது பண்ணிட்டு வேணா திரும்ப வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் மேம். ஓகே மேம். இந்த புக்ஸ் பத்தியும் அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். மேம் மஞ்சு மேம், இப்ப நீங்க புக்ஸ் படிக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்க அப்படிங்கறதும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. அது எங்களுக்கும் ஒரு நல்ல எப்படி அந்த புக்கை நாங்க உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டம் எங்களுக்கும் அந்த இது வேணும் மேம். நீங்க அந்த அருமையா நிறைய விஷயங்கள் புக்கு பகிர்ந்துருக்கும் போது உங்களோட இது நான் கேட்டிருக்கேன். நீங்க அந்த இது பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்க மேம். ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு அருமையா நீங்க எங்களுக்கு சொல்வீங்க. அது எனக்குள்ள நிறைய அது ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் உள்ள அந்த இது. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன் மேம். மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ள எப்படி ஜேர்னி பண்றோம் அப்படிங்கறதும் நான் உங்கள் இதுல பார்த்திருக்கேன். அதுக்குதான் மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஓப்பனா சீதாயினம் சொல்லணும் பத்தி. அப்படின்னு, ஆமா, நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பத்ரிஜி வந்து 3 விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அனுபவங்களை கேள், சத்சங்கம், அதே மாதிரி புக்கு படி, மெடிடேஷன் பண்ணு. இந்த 3 தான் அவருடைய வழி. இந்த 3லையும் தான் ஒருத்தன் வந்து ஆன்மா ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆஹ் சொல்லக்கூடிய மிக அற்புதமான 3 முத்துக்கள். இந்த 3 முத்துக்கள் வந்து அவர் சொன்னது. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த புக்கு வந்து பத்ரிஜி வந்து நான் பேசும்போது என்னை பார்த்து சொன்னாரு, யூஆர் யசோதரா அப்படின்னாரு. புத்தாஸ் வைஃப் யசோதரா அப்படின்னாரு. எனக்கு சரி விரேதமா வாய்க்கு வந்து சொல்றாராட்டுருக்கு. இப்பயும் அப்படிதான் சொன்னேன். அப்ப அப்படி நினைச்சேன், சரி ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் என்னை வந்து கிளாஸ் எடுக்க சொன்ன போகும்போது கோமதி மேம் வந்து இதுக்கு மெயின் டூல் வந்து என்னை இப்ப வந்து நீங்க புக்கு படிக்க சொன்னா சாஸ்தாங்கமா நீ இனிமேல் எத்தனை புக்கு கொடுத்தாலும் நான் படிப்பேன் அப்படிங்கறது வந்து நான் அடுத்ததுக்கு வர்றேன். ஏன்னா நான் ரொம்ப லேசி அப்படின்னா நம்ம போய் புக்கை படிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இதுல இருப்பேன். நான் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது வந்து இது வந்து ஆத்மாத்திக் லெவல்ல அப்படியே போகுமா, அதனால எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் புத்தாஸ் வைஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட் படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோமதி. அப்ப வந்து லைவ் ஷோ எல்லாம் கிடையாது, சும்மா டிஸ்கஷன் மாதிரி. நம்ம காலையில மெடிடேஷன் பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். சரி யசோதரா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் மட்டும் எனக்குள்ள வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த புக்கை படிச்சேன். அது படிக்க 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 அது உள்ளுக்குள்ளேயே கேரக்டர் உள்ள போய் பார்த்தேன். யசோதரா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து வெளியிலேயே போகல, உள்ளேயே இருந்து எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவு ஒத்து போச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ணோட்டத்தை மட்டும்தான் நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி உள்ளுக்குள்ள அவங்க வர்றாங்க அப்படின்னு. இது வந்து எனக்கு வந்து த லா ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நந்தகோபால் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. இத படிங்க, பிடிஎஃப் அனுப்புறாங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் பார்த்த உடனேயே சரி உள்ளுக்குள்ள போய் ஏதோ இருக்கு, சரி பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து சேனலிங் வாயிலா வர்ற ஒரு மெசேஜஸ் வந்து அந்த அம்மா எழுதுறாங்க. தன்னுடைய இறந்த மகன் வந்து மேலுலகத்திலிருந்து அவங்களுக்கு சேனல் பண்றாங்க. ஆட்டோபயோகிராஃபி, அதாவது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படியே அவங்க எழுதிட்டு இருப்பாங்க. இத ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள பார்த்தோன்னே தமால் அந்த போனை தூக்கி எரிஞ்சுட்டேன். எனக்குள்ள அவ்வளவு ஒரு மரணம் அப்படிங்கிறது, மரணம் லேது அப்படின்னு பத்ரிஜி சொன்னாரு. ஆனா எனக்குள்ள ஆழ்ந்து கிடக்கிற அந்த உண்மை வந்து எனக்குள்ள அங்க தட்டி எழுப்புது. அந்த நீங்க சொல்றீங்களே ஒரு ஒரு புக் வந்து ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் மாத்தும்னு. பத்ரிஜிக்கு வந்து யூ ஃபார் எவர், லவ்
ரம்பாவோட புக். அதே மாதிரி இது வந்து மரணம் அப்படின்னா மரணம், ஆமா ஆன்மாக்கு தான் ஒண்ணும் இல்ல. நம்ம இறந்தாலும் நம்ம அடுத்த பிறப்பு எடுப்போமாட்டிருக்கு, அடுத்த பிறப்புல வந்து பார்த்து போமாட்டிருக்கு. மிச்ச சொச்சத்தை எல்லாம் அந்த சஞ்சித கர்மா, பிராரப்தி கர்மா இப்படிலாம் சொல்றானுங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த புக்கை வந்து எடுத்த பிறகு பிடிஎஃப் வந்து எனக்கு அந்த எனர்ஜி, அப்ப நீங்க நல்லா யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு புக்கை இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட நீங்க கனெக்டிவிட்டி எப்போ ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு உள்ள எனர்ஜி, அந்த எனர்ஜியை நீங்க நீங்க நல்லா இருக்கும்போது அந்த புக் உங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி ஆயிடும். அந்த ஆத்தரோட நீங்க கனெக்டிவிட்டி ஆவீங்க. தன்னை அறியாமலேயே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எந்த நாட்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அப்போ எனக்கு அந்த எனர்ஜி இல்ல. அந்த பிடிஎஃப் படிக்கிறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆச்சு. நானும் தொட்டு தொட்டு பாக்குறேன். இல்ல அப்போ இட்ஸ் கிரேட் மாஸ்டர் கோமதி சொல்றாங்க, என்னப்பா என்னால முடியாது, அந்த புக்கெல்லாம் நான்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு அங்க பாரு தூக்கி எறிஞ்சிட்டேன் போ அப்படிங்கிறேன். அப்ப கண்டிப்பா உன்னோட ஆன்சர் அங்கதான் இருக்கு, நீங்க அதுதான் படிக்கணும், வேற வழியே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்ப யாருடைய இது சாய்ஸ் நான் தான் எடுக்கணும்னா எனக்கு எனர்ஜி வேணும் அந்த அளவுக்கு. அப்போ அந்த எனர்ஜியை வந்து நான் ரைஸ் பண்ணி 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 என்ன அறியாமலே நம்ம மெடிடேஷன் பண்ணி பண்ணி அதுக்காண்டி உட்காரல. அப்ப நீங்க அதுக்காண்டி தான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணீங்களான்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்படிலாம் இல்ல. மெடிடேஷன் மோர் மெடிடேஷன் பண்ண எனக்கு வந்து ஒரு 20-25 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் மெதுவா அந்த பிடிஎஃப் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க 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 தெரியுது மேலுலகம் வந்து எவ்வளவு அழகானது, எவ்வளவு அற்புதமானது. நம்ம இங்க கரெக்டா இருந்தால் கோர்ஷித் வந்து என்கிட்ட அப்படியே பேசுறாங்க. கோர்ஷித் வந்து எனக்குள்ள அப்படியே இறங்குறாங்க. அந்த ராட்டும் விஸ்பையும் அந்த மாதிரி சொல்றத வந்து கேட்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா புரிஞ்சது. அத செஷன் எடுக்கும்போது இது எப்படி செஷன் எடுக்கிறது, இது எல்லாம் கான்வர்சேஷன் மெத்தடா இருக்கு, இதை நான் எப்படி சொல்றது அப்படிங்கும் போது இதே கோர்ஷித் அந்த ஆத்தரே வந்து எனக்குள்ள இருந்து பேசினாங்க, த லா ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட். அப்ப மரணம் அப்படிங்கிற அந்த பயத்துல இருந்து நான் இந்த புக்கு வாயிலா வந்தேன். அதுக்கடுத்து இப்ப சீதா மாதாவோட அபாண்டன்ஸ் லவ் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா படிக்கும்போது எனக்குள்ள சீதா மாதா கனெக்ட் ஆனாங்க. அது எந்த புக்கு படிக்கும் போதும் அவங்கள நினைச்சு நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ, டீனா மெரியமோட கருவியா இருந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ, என்னுடைய அறிவுக்கு என்னுடைய ஞானத்திற்கு புரியும்படி நீங்களே எனக்கு கனெக்டிவிட்டி ஆகுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் வந்து சொல்லிட்டு மனசார நினைச்சுக்கிட்டு தான் அந்த புக்கை நான் எடுத்தேன். அப்போ அடுத்த புக்கு லூயிஸோட படிக்கும் போது எப்படி இந்த சீதா மாதாவுக்கு வந்து இந்த மாதிரி ராவணன்கிட்ட கூட கோவப்படாம இருக்க முடியுதுன்னு மண்டோதரி அந்த கொஸ்டின் கேட்கும் போது எனக்கு அடுத்த புக்கான லூயிஸோடைய நல்வாழ்வு நம் கையில்ங்கிறத படிக்கும் போதுதான் தெரியுது, அட பாவி, உலகமே அபாண்டன்ஸ்ல லவ் லவ் லவ்ங்கிறோமே, அந்த லவ் தான், அந்த சுய அன்புதான் எதையும் மன்னிக்க கூடிய ஒரு அன்பா இருக்கு. எதையும் மன்னிக்க கூடிய ஆற்றலும் வலிமையும் அந்த சுய அன்புக்கு இருக்கு. அததான் சீதா மாதா வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அன்பு அந்த மாதிரி இருக்கு. இன்னும் அந்த இன்னொரு திருப்பி படிச்சுட்டேன். லூயிஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை நான் சீதா மாதாவை படிச்சுட்டு. அப்ப ஒரு புக்கோட கனெக்டிவிட்டி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ஆற்றல் அந்த லெவலுக்கு இருந்தா ஈஸியா கனெக்ட் ஆகலாம். அதே மாதிரி நமக்கு இன்னும் தெரியலையா, புரியலையா, இன்னும் 10 தடவை படிங்க, அந்த ஆற்றல் உங்களுக்கு புரிய வைக்கும். லூயிஸோட படிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, அந்த பயிற்சியில போட்டிருந்த அந்த ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது வந்து அப்பலுக்கற்ற நிர்குணம் உடையது, ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து நம்மள தூக்கி கொஞ்சம் முடியாம ஏன் இருக்கோம்னா நம்மளுடைய இமோஷன்ஸால அது அப்படியே சிதறி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் உட்காந்து அந்த பயிற்சியில உட்காந்து கண்ணை மூடி என்னுடைய ஆன்மாவை பார்க்கும் போதுதான் தெரியுது எவ்வளவு இமோஷன் பிளாக்ஸ்குள்ள அந்த ஆன்மா சிக்கி இருக்குன்னு. எனக்கு நிஜமா அந்த நோய் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, மெடிடேஷன் வாயிலாக புக்கு வாயிலாக ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னா என்னோட ஐ வந்து எனக்கு கரெக்ட் ஆச்சு. அப்போ ஒவ்வொரு புக்கும் வந்து எந்த புக்குக்குள்ள யாருக்கு வேணா எந்த புதையல் வேணா கிடைக்கலாம்.
ஆனா புக்கு படிக்கும் போது ஆத்மார்த்தமா எனர்ஜெட்டிக்கா படிக்கணுமே, இது கிடைச்சிருச்சு சரி படிச்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் அந்த புக்கு எனர்ஜியா இருந்தா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தா அந்த புக்கு கண்டிப்பா உண்மையை சொல்லாம உங்களுக்கு உண்மையை சொல்லாம நானாவது உண்மையை சொல்ல மாட்டோம் சில சமயம். ஆனா புக்கு உண்மையை சொல்லாம போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர், சொல்லுங்க. உங்க பர்பஸ் ஆஃப் லைஃப் பத்தி சொல்ல முடியுமா? என்னுடைய பர்பஸ் ஆஃப் த லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் என்னைய நல்லா அறிஞ்சுக்கணும். அறிஞ்சத மத்தவங்க கேட்கும்போது புரியும்படி சொல்லணும். அதுக்கடுத்து தியானத்தின் வாயிலாக, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பர்பஸ் ஃபர்ஸ்டே பத்ரிஜி வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நோ மெடிசன் நோ டாக்டர். அது வந்து எனக்கு திருப்பி திருப்பி ஒவ்வொரு விஷயத்திலும் உணர்த்திக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் உடல்நல குறைவா இருக்கும்போது அதே வாய்ஸ் வந்து கேட்டது. அதுக்கடுத்து இப்ப புக்கு மூலியமா எனக்கு ரெக்கவர் ஆயிருச்சு. சோ என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா இது ஒரு லைஃப் பர்பஸ். அதே மாதிரி முடிஞ்ச முடியலும் தியானத்தை வந்து, அதாவது ஒண்ணு சொல்றேன், இந்த பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுவா அதுவா இல்லாம, ஆனா அன்னச்சத்திரம் 1000 நாட்டல் ஆழையம் 10,000 எழுப்புதல் ஆங்கவை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவு கற்பித்தல் அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ அன்னத்தை விட சிறந்தது, ஒரு ஆலயத்தை விட சிறந்தது ஒரு கற்பித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத நல்லா உன்னிப்பா பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒருத்தனுக்கு காமராஜர் வந்து பல பள்ளிக்கூடங்களை திறந்தாரு இல்லையா? திருப்பி ஒருத்தன் அங்க ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தாருன்னா, ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு ட்ரௌசர் கிழிஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப டே ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு காமராஜர் போய் அந்த பையனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு, தம்பி நீங்க எல்லாம் படிக்கணும் அப்படின்றதுனால பள்ளிக்கூடம் திறந்தேன், திருப்பி வந்து ஏன் அப்பா மாடு மேய்ச்சிட்டு இருக்க, ஏன் பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல பள்ளிக்கூடம் திறந்திருக்கீங்க, ஆனா சாப்பிடணும்னா இந்த ஆட்டை மேய்ச்சாதான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவரு ஒரு என்லைட்மெண்ட் அடைகிறாரு. ஓ, பள்ளிக்கூடம் கரெக்ட், பட் அந்த இடத்துல உங்களுக்கு பசி இருக்கும்போது எப்படி படிப்பு வரும்? இப்போ அதே சாய் சச்சரித்திரம்லாம் போட்டிருக்கு, எந்த விரதம் இருக்கமானா ஃபர்ஸ்ட் உன்னை வயித்தை ஹோல்ட் பண்ணிக்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யார் யாருக்கு என்னென்ன ஒரு விஷயத்த வந்து நம்மளால உணர்த்த முடியுமோ அந்தந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல நான் பேசணும் அப்படிங்கிறது இன்னொரு பர்பஸ். உனக்கு இது தேவைன்னா அந்த அளவுக்கு நான் பேசணும், ஒருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அதை பண்ணணும். லைஃப் பர்பஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம அப்படியே நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அது இது பண்ணிட்டே இருக்கும். கடைசியில என்ன லைஃப் பர்பஸா இருக்கும் நமக்கு, நம்ம வந்து என்லைட்மெண்ட் அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும். ஆனா அந்த என்லைட்மெண்ட் அடையறதுக்கு நம்ம வழிபோக்கர்களா இருக்கும்போது கூட எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிட்டே போகணும். எவ்வளவு தூரம் நமக்கு வந்து புக்கு படிங்க, சுவாத்தியாயம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி நோ மெடிசன் நோ டாக்டர் என்னோட இன்னொரு பர்பஸ். அதே மாதிரி என்னோட மெடிடேஷன் எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், எனக்கு என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கறதுதான் என்னோட பர்பஸ். ஆக மொத்தம் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் சொல்றதுதான். இதை விட இன்னும் சிறந்தது வந்து இப்போ சொல்றோம் கல்வி, அதுக்கடுத்து சாப்பாடு, இதெல்லாம் சொல்றோம். ஆனா இது எல்லாமே வந்து பூர்ணமா கிடைச்சாலும் அமைதி இல்லாம தவிக்கும் போது அந்த உணர்வுகளுக்குள்ள ஆட்பட்டு நீங்க வந்து சின்ன பின்னம் ஆகும்போது உங்களை காப்பாத்துறது அந்த மெடிடேஷன் தான். சோ அந்த மெடிடேஷனை நம்ம கத்து கொடுக்கணும், மெடிடேஷனை பத்தி பேசணும், அதுதான் நம்மளோட லைஃப் பர்பஸ். அத வந்து பத்ரிஜி கூட இந்த குளோபல் புத்தாஸ் கூட கை கோத்துட்டு இருக்கேன். சூப்பர் மாஸ்டர், ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூப்பா.
எக்ஸலண்ட் மேடம். ரொம்ப அருமையான பகிர்வு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது உங்க டாக்கு. இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னா, உங்களுக்கு ஐல என்ன ப்ராப்ளம் வந்தது? அது எப்படி குணமாச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மேம் என்னோட ஐல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, தைராய்டு இருந்தனால இந்த ஐபால் தனியா, அதாவது கருப்பு இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ் அது தனியா தெரியும். அந்த ஒயிட்டோட அப்படியே வெளியில இருக்கும். ஐபால் விரிவடைஞ்சிருச்சு. அந்த விரிவடைஞ்சதை மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மெடிசன் தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இதுல நம்ம லூயிஸோடதுல நல்வாழ்வு நம் கையில் அப்படிங்கிற புத்தகத்தை கோமதி மேடம் படிக்க சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம படிக்கும்போது நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய இமோஷன்ஸ், இது எல்லாமும் தான் ஒவ்வொரு வியாதிக்கும் காரணம், ஒவ்வொரு நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அப்ப அதுல ஒவ்வொரு அத்தியாயமும் அவங்க தொடங்கும் போது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் வாழும் இந்த முடிவில்லா வாழ்க்கையில் எல்லாம் கச்சிதமாக, முழுமையாக, பரிபூரணமாக அமைந்துள்ளது. நான் என்னை உருவாக்கிய தனிப்பெரும் சக்தியுடன் இணைந்துள்ளேன். இது நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்துல இருந்து. அப்போ அதுக்கு அடுத்து போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய முன் ஜென்மங்களா இருக்கட்டும், இப்ப இந்த ஜென்மால நம்ம பண்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிறது நம்மளுடைய அம்மா அப்பாவோடதுல இருந்து, அவங்களுடைய இமோஷன்ஸ்ல இருந்து. ஏன்னா அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தெரியாததை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம அவங்க வாயில அந்த இமோஷன்ஸையும் நம்ம தூக்கி சுமக்குறோம். நம்ம அதை எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்ப எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது உங்களோட இமோஷன்ஸ். அப்போ உங்களுடைய ஆன்மா ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்குள்ள போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பாவுக்குள்ள போய் பாருங்க. உங்க அது அது என்னால பரிதவிக்குதோ இல்ல அது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதுக்கடுத்து உங்க ஆன்மாவுக்குள்ள போய் பாருங்க அப்படிங்கிறதுல அது போட்டிருந்தது. இப்ப எங்க அப்பாவுக்குள்ள பார்க்கும்போது அவரு எவ்வளவு தவிச்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எங்க அம்மாவுக்குள்ள போய் பார்க்கும்போது அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த இமோஷன்ஸ்குள்ள போய் அப்படின்னு அவங்கள கன்சோல் பண்ணேன். அதுக்கடுத்து என்னுடைய ஆன்மாவுக்குள்ள போகும்போது இதற்கான காரணம் ஆணிவேர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய உருவம் எங்க பெரியப்பாவுடைய வைஃப் அப்படிங்கிற மாதிரிதான் வந்தது. அந்த உருவத்தை என்னால ஓப்பனா ஹானஸ்டா நான் சொல்லணும் அப்படின்னா என்னால மன்னிக்கவே முடியல. நான் இவ்வளவு தூரம் நம்ம பேசியிருக்கோம், ஃபர்கிவ்னஸ பத்தி பேசியிருக்கோம், கில்ட்டிய பத்தி பேசியிருக்கோம், குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த நிலை உள்ளுக்குள்ள போகும்போதுதான் தெரியுது. அந்த டைவ்க்குள்ள போகும்போது என்னால அந்த உருவத்தை மன்னிக்கவே முடியல. நான் அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பி உட்கார்ந்தேன். இதை விடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஏன் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம், எல்லாமே நமக்கு பத்ரிஜி சொல்லியிருக்காரு, மாஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க, எல்லாமே தெரியுது. ஏன் அந்த உருவம் என்னால மன்னிக்கவே முடியல? அப்புறம் திருப்பி அந்த உருவத்துக்கிட்ட தான் போனா திருப்பி அவங்கதான் வர்றாங்க. அப்பயும் என்னால முடியவே இல்ல. அப்போ திருப்பி நைட்டு 1 hour 1 மணி நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன்ல அப்படியே உட்கார்ந்துருக்கேன். எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பாக்குறேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை ஃபர்ஸ்ட் அமைதியா பீஸ்ஃபுல்லா என்னுடைய குழந்தைய நான் கொஞ்சிக்கிறேன். அமைதியா இரு, சந்தோஷமா இரு, நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஆன்மாவுக்குள்ள நான் பேசி அந்த குழந்தைய நான் கொஞ்சினதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை நிதானமா என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த அம்மாவோட ஹர்ட்ஸ் அந்த அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்க்க வச்சது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சோன்னா அந்த அம்மா அப்படியே டிசால்வ் ஆயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க, அப்படியே மறைஞ்சிட்டாங்க. எனக்கு அந்த ஃபர்கிவ்னஸ் சொல்ல முடியாது. ஓகே, அவங்களுடைய பர்பஸ், அவங்களுடைய ட்ரிக்ஸ் அத யூஸ் பண்ணிருக்காங்க. நான் இந்த ட்ரிக்ஸ என்ன எரியாமலே 2, 3 இடத்துல என் வாழ்க்கையில எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்கிவ் பண்ண முடிஞ்சது. நான் அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் எந்திரிச்சு பார்க்கும்போதுதான் மேடம் தெரிஞ்சது. என்னோட ஐபால் டாக்டர்ஸ் இப்படியே தான் இருக்கும்னு சொன்னது அப்படியே
நார்மல் ஆயிடுச்சு. சூப்பர் அப்போ மேடம், சூப்பர். இத வந்து ஏன் எதற்கு அப்படின்னு திருப்பி நான் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைண்டுக்குள்ள போனேன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியே வராது. அதுல வந்து மாஸ்டர்ஸ் கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப இன்னொரு தடவை அது மாதிரி நடக்குமா, அப்ப இன்னொரு தடவை நான் செஞ்சா வருமா, அப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இதுல வந்து கேட்கறது நியாயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க எப்போதெல்லாம் வந்து சத்தியமாக எஃபர்ட்டோட உங்களுடைய ஆன்மாவோட நீங்க கனெக்ட் ஆகுறீங்களோ அப்ப எல்லாம் மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். அவ்வளவுதான். நீங்க ஒரு சத்தியத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சத்தியத்தை கொஸ்டின் பண்ணவே பண்ணாதீங்க. அது பண்ணவே கூடாது எப்பயுமே. ஏன்னா திருப்பி அது வராது. திருப்பி ஏன்னா உங்களுக்குள்ள அது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலை இல்ல. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் நிறைய பட்டிருக்கேன் அது மாதிரி. என் மைண்ட் தாட்டுக்குள்ள மைண்டுக்குள்ள போய் ஸ்ட்ரகிள் ஆகி ச்சே அப்படின்னு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆகி எவ்வளோ இமோஷன்ஸ்குள்ள போய் வெளியில வந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் திருப்பி பண்ண வேணாம் அப்படிங்கறதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ ஒண்ணு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ஓகே, அது அப்படியே ஃப்ளோல விட்டுறணும். இப்ப எது எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம், எந்த மாஸ்டர்ஸ் உடைய அனுபவங்களை கேட்கிறோம்னா, அப்ப எனக்கு வராதா, அப்ப நான் எப்படி இது பண்ணலாமா, அப்ப எனக்கு இது வரல, அப்ப எனக்கு சரியில்லை. உங்களுக்கு டைம் வரும், ரைட் டைம் எப்ப வருதோ அது கண்டிப்பா நடக்கும். அது நீங்க சத்தியமா இருக்கும் போது அதை உணர்வு பூர்வமா நீங்க உணர்வு பூர்வம் இல்ல, சத்தியத்தோட கரெக்டா லவபிளா செய்யும் போது ஒரு தாஸ்டிங் உங்களுக்குள்ள அந்த அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. வாழ்க்கையின் வேர்களே மிக ரகசியமானது. அந்த ரகசியத்தை தேடுவது மிகவும் அவசியமானது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி எடுக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே மனசுக்குள்ள நிற்கும். சோ நீங்க ஒரு இதை அனுபவிச்சுட்டீங்களா, அந்த சத்தியத்தை அனுபவிச்சுட்டீங்களா, அதை கொஸ்டின் பண்ணாதீங்க. அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மேடம். மேம், உங்க ஒவ்வொரு விடையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நாங்க ஆன்மீக பாதையில அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான விடையாவும் அது இருந்தது மேம். ரொம்ப மிக்க மிக்க நன்றி மேம். எல்லாருக்குமே அது ஒரு ஆன்ம ஞானத்தையும் அவங்களுக்குள்ள ஒரு இது கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புறேன் மேம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். எல்லாருக்கும் நன்றி.